பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9 அப்படின்னாலே தெய்வ அனுகூலம், இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் ஆரம்பித்து ரன்னிங்கில் இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கூடும். அது இல்லாமல் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்க, பெரிய மனிதர்களுடைய செலிபிரிட்டியுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இயற்கையாக அமைவதற்கான மாதமாக இந்த மாதம் ஜூன் 10க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஆனாலும் வருமானங்கள் அதற்கு மேலே செலவினங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால நீங்கள் லைஃப்பில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம். தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையில்லாத டெம்டேஷன் வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களில் அடக்கி வாசிங்க. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், ஒரு இடைக்கு ரெண்டாவே யோசிங்க. இல்லைன்னா நம்முடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக போகும். நமக்கு எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதெல்லாம் தடை. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்கார். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரில் இருக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, அண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதனால் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவர்களால் நன்மை. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய வேலை வாய்ப்புக்களை எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவு, போனஸ்ஸு, அரியர்ஸு, வேறு ஏதாவது ஹைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஸோ யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் நான் ஆகப்படுத்துகிறேன், கவனம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் அலர்ட்டாக இருங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட், வீசா வராமல் இருக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் குழந்தைகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் சுக்கிரன், சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கார்.
சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ உங்களுடைய வெற்றி இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது, ஜூன் 10க்கு அப்புறம். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது காரியம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் 10க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நமக்கு தேவை எல்லாருக்கும் வெற்றி. அந்த வெற்றி அடைவதற்கான காலம் ஜூன் 10. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய இந்த மாதம் வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்க, குறிப்பாக கவர்மெண்ட் சர்வீஸ், ப்ரைவேட் செக்டார், எனி அதர் ரெஃப்யூட்டர் கன்சல்ட் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக 10ஆம் தேதி வரைக்கும் வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம். ஸோ தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மன வருத்தங்கள், போராட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது. ஜூன் 10க்கு அப்புறம் அதனுடைய தாக்கம் குறையும். வேலையில் ஒரு சுமூகமான நிலவகம். ஸோ இந்த மாதம் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினால் அந்த கடன் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதமே ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறது, எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாதத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகளுடைய தன்மை, குறிப்பாக குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைப்பதனால உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு ஆல்ரெடி லவ் அஃபேரில் இருக்கிற லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் 10க்கு அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அது வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ்ஸு சுமாராக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் கவனம். உடம்பில் நீங்கள் இந்த மாதம் தேவையற்ற நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெலாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனம். ஸோ நம்ம பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது. பட் ப்ராஃபிட் கைக்கு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்க தள்ளி போயிட்டுருக்கோம், நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, கிட்ஸை, கண்டிப்பாக குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பெரிய லெவலில் குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிக்கு தள்ளி போயிருந்தால் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்கோ வரும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதம் ஜூன் 10க்கு அப்புறம் நல்லா இருக்கும். வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போனது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 15க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே பெருமாளுடைய வழிபாடும், சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவனுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதெல்லாம் பெருசாக ஒன்றும் யாரும் நீங்கள் வருத்தப்படுங்கிறது இல்லை. 8ஆம் இடத்துக்கு போயிட்டா கூட அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ 12ஆம் இடம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரொம்ப நல்லது. இனி வருங்காலங்களில் ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைங்கிறவங்க, உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள், போதுமானது.
யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது வருமானம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் ஆப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரேக் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இந்த மாதம் இல்லை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பொலிட்டிக்கலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. பெருசாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனைகள் வேண்டாம். யாரெல்லாம் அத்தனை விதமான தகவல் தொடர்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ நல்லாயிருக்கும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் தேடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. நீங்கள் அத்தனை விதமான சோஷியல் மீடியா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பெண் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலே உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தால் அவர்களால் நமக்கு பிரச்சனைகள், அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் நல்லா இருந்தால் கூட ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடும், குறிப்பாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. குரு பார்க்கறதுனால உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் அத்தனையும் தீர்வதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைக்கும் தான் சொல்லணும். வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதம் உங்களோட முயற்சிகள், ஏன்னா இது வரைக்கும் சனி இருந்தார், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஃபெயிலியராக இருந்தது. இனிமேல் குரு உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிக்க போகிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ குருவுடைய பார்வை. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான
சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை இந்த மாதம் இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தேடுதல் எந்த அளவுக்கு இருக்கோ, சர்ச்சிங் அந்த அளவுக்கு இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை, டிலே மேரேஜாக இருக்குது, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, திருமணமே வேண்டான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஆகையினால நீங்கள் வேலையை ரசித்து பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், ஒரு சனி பகவான் வேறு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இப்படி இருந்தாலே நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக ஜூன் 22க்கு அப்புறம் வேலையில் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருக்கோ, பரவாயில்லாமல் இருக்கும். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் 1க்கு அப்புறம் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். வழக்கம் போல் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, யாருக்கும் பெருசாக கண் கொடுக்காதீங்க. திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதெல்லாம் அடக்கி வாசிங்க. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புகழ், வருமானங்கள், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நீங்கள் இந்த மாதம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல செயல் சேர்ப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான நட்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்டு இருந்த நிலைமையில் மாறி இது 1ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 6ஆம் இடம் நிறைய விஷயங்களுக்கு நன்மை, நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனை. ஆக நன்மை தீமை கலந்து தான் உங்களுக்கு குரு பகவானால் உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வருமானங்கள் உங்களுக்கு கூடும். ஏன்னா குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கார். ஆக வருமானங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஏன்னா குரு உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்குறாரு, உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படின்னாலே செலவுன்னு அர்த்தம், அல்லது முதலீடுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள். இல்லையே வசதி இல்லாதவங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் விரயம் வர்றதுக்கு குழந்தைக்காக செலவு பண்ணுறதெல்லாம் தவறு இல்லை. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நன்மையாக முடிவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள், பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் இந்த மாதம் நடக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணம் இருக்குது, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நான் முதலே சொன்னது தான், குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸு, ஹைக்கு இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வேலையை விட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஸ்கில்டு லேபருக்கு தகுந்த வேலைகள் கண்டிப்பாக இருக்குது. பட் அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. லோனு ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு அவ்வளவும் இருக்குது. பட் இவ்வளோ நன்மைகள் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. ஸோ மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப கவனம். மேரிட்டல் லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ்ஸு பெருசாக ப்ராஃபிட்டபிள் இல்லை, அதுக்காக பெரிய லாஸும் இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். ஸோ வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் இந்த மாதம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் மறுபடியும் நவப்படத்தில் ஹெல்த் பாயிண்ட்டு, உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமார். நன்மைன்னு பார்க்குற போது வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதாவது இருந்தால் வரும். முன்னோருடைய சொத்து, ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் கிடைக்காதவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ திரும்ப வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. கவர்மெண்ட்டால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கை நல்ல தரிசனம் பண்ணுங்கள், பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி. இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கிட்டத்தட்ட இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளில் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தான். அப்படி பார்க்குற போது குரு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தார். இனிமேல் உங்கள் ராசியே பார்க்க போகிறார். குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கன்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுனால என்ன நன்மைன்னா இறை அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய நன்மைகள், அதே சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? ஸோ தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. நீண்ட நாள் நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தை இருக்குது. ஸோ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உண்டு. நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், சுப செலவினங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பரவாயில்ல. கையில் பணம், தனம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணால், முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுமான்னா பெருசாக இல்லை. அதனால் குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கிறது வேறு, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது வேறு. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களோட முயற்சிகளில் பெருசாக எஃபர்ட்டை கொடுக்க வேண்டாம்.
ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும். அதில் நிறைய மன வருத்தங்கள், வேதனைகள், அலைச்சல்கள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில் கவனம். நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் சுமாராக தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போதும் பிஸ்னஸ்மே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. இந்த மாதம் 22ஆம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதியாக சூரியன் இருக்கார். அவர் முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு உங்களுடைய ஜாபில் இருக்குது. அது இல்லாமல் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறது. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக இருக்குது. வேலை மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணுமோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய வெளியூரில், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.